நான் எழுதி கொண்டிருக்கிற புத்தகத்திலிருந்து ஒரு செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி என்னோடு இடைப்பட்டபடியினாலே நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் சாட்சி. விசுவாச மக்கள் ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியர் விசுவாச மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று யாக்கோபின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். பூலோகத்தில் தேவன் சபையை எதற்காய் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து ராமாபுரி திருச்சபையாருக்காக அப்போஸ்தலன் பவுல் ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். சபைக்காக ஜெபிக்கிற பொழுது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற பொழுது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து தீமோத்தேயுவே, உன்னை காண வாஞ்சையாயிருக்கிறேன். இடைவிடாமல் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில் அவர் சொல்லுகிற பொழுது உன்னுடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணி
உன்னை காண வாஞ்சையாயிருந்து உனக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலன் பவுலின் நிமித்தமாக பிரித்தெடுக்கப்பட்டவர் தீமோத்தேயு. தீமோத்தேயுனுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ. தீமோத்தேயுனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன். ஒரு யூத ஸ்திரீ ஒரு கிரேக்கனை திருமணம் செய்து கொண்டு ரட்சிப்புக்குள் நடத்தியதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். உன்னை காண நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். உனக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டும். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அற்புத அடையாளங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களாலே வெளியரங்கமாய் அற்புதங்கள் நடைபெற்றது. ஒரு பிறவி சப்பானி அப்போஸ்தலன் பவுலினுடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் எழுந்து நடப்பதற்குரிய விசுவாசம் அவனுக்குள் இருப்பதை கண்டு எழுந்து நட என்று சொன்னான். உடனே அவன் எழுந்து நடந்தான். தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எகிப்து தேசத்தை கடந்த போது நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதிசயத்தை காண வேண்டுமா? உங்களுடைய திருச்சபையில் அற்புதம் நடக்க வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருங்கள். ஜெபம் செய்யுங்கள். தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மதியான வேளையில் தேவனை நோக்கி முறையிடுவேன்.
3 வேளை ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்தி, சந்தி, மதியான வேளை. தானியேலே, நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிற போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தேன். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு தானியேலு. அவர் ஜெபம் பண்ண தொடங்கின போதே பதில் வந்துருச்சு. ஏன்? ரெகுலர் பிரேயர். மூன்று வேளை ஜெபம் பண்ணுகிறவர். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணுகிறவர். நான் சொல்றேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒன்னு நாளாகமா 16 நினைக்கிறேன். தெரியல என்ன அவர் சமூகத்தை நித்தமும் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கான ஜெப நேரத்தை ஒதுக்கி அதில் ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 9ஆம் மணி வேலைனா பேதுருவையும் யோவானையும் ஆலயத்தில் பார்க்கலாம். ஜெப நேரம் ரோமர் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். நான் சொல்லுகிறது பொய்யல்ல. நான் சொல்லுகிறது பொய்யல்ல. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என இனத்தாராகிய சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். என் இனத்தாருக்காக சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறேன். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் பாரமும்
தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. என் இனத்தாருக்காக நான் சபிக்கப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவராவது கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. தம்மிடத்தில் வருகிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுகிறவர். மனுபுத்திரர் உம்முடைய சட்டைகளின் கீழ் வருகிறார்கள், உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுகிறார்கள். மனுபுத்திரர் போட்டிருக்கு சங்கீதத்தில், விசுவாசிகள் சொல்லல. யார் வந்தாலும் சரி, எவரும் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வரலாம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் என்னுடைய தெய்வம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு எழுதுகிறது பொய்யல்ல என்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். உன்னுடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிறேன். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். தீமோத்தேயுவே, உன்னை காண வாஞ்சையாய் இருந்தேன். தீமோத்தேயுவே, உன்னை காண வாஞ்சையாய் இருந்தேன். பொய்யல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒருவேளை ஒளியலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மைகள். உம்முடைய வேதம் குறைவற்றதும். சங்கீதம் 19 நினைக்கிறேன். சங்கீதம் 19. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. யாரும் குறை சொல்ல முடியாது. இயேசுவை குறித்து எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரதான ஆசாரியர். அவர் சாட்சியுள்ளவர். அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரதான ஆசாரியர். எல்லாரும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள். அவரிடத்திலே குறை கண்டுபிடிக்க முடியுமா? அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரதான ஆசாரியர். அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரதான ஆசாரியர். ரோமர் புத்தகம் 1 அதிகாரம் 8 முதல் 11. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன், உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி ஒவ்வொரு விசுவாசியின் இடத்திலும் தேவன் கனிகளை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் இடத்திலும் தேவன் கனிகளை எதிர்பார்க்கிறார். பிலிப்பியர் புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக, சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனி கொடுக்கிறோம், தேவன் அந்த கனியை பறித்து ருசிக்கிற பொழுது அது சுவை மிகுந்ததாய் இருக்க வேண்டும். மாறாக கசப்பும் புளிப்பும் நிறைந்ததாய் இருந்தால் அதை எப்படி சாப்பிட முடியும்? அதை எப்படி புசிக்க முடியும்? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். மோர் ஃப்ரூட்ஸ். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான்.
மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதாவன் பேரில் மகிமையாய் இருக்கிறார், சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனிகளை கொடுத்து. காலத்திலே பயிர் செய்யணும்னு சொல்லி சரியான வயது வருகிற பொழுது தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நாம் ஒழுங்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஏன் வயது கடந்துடக்கூடாது? காலத்திலே பயிர் செய்யணும். தன் காலத்தில் தன் கனிகளை கொடுத்து. எத்தனை பேர் குடும்ப காணிக்கையில உண்மையா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த சரியான தருணத்தில் அந்த காணிக்கைகளை கொடுத்தால் அது பிரயோஜனப்படும். யோவான் சுவிசேஷம் 15:4. யோவான் சுவிசேஷம் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். ஏசப்பா சொல்றது என்னில் நிலைத்திருங்கள். ஏன்? ஏசப்பா செடி, நாம கொடி. செடியில், திராட்சை செடியில் கொடியாய் நாம் இணைந்திருந்தால் அதிலிருந்து கனிகள் உருவாகும். இயேசுவோடு இணைந்து வாழும் வாழ்க்கை. இயேசுவோடு இணைந்து வாழும் வாழ்க்கை. மகரந்த சேர்க்கை. பூச்சி எல்லாம் செத்துருச்சுன்னா காய்கனிகள் உருவாக்க முடியாது. உற்பத்தி நடைபெறுவதற்கு ஒரு வண்டு போய் ஒரு பூல உட்கார்ந்து இன்னொரு பூல போய் உட்காருகிற பொழுது மகரந்த சேர்க்கை உருவாகிறது. அப்பொழுது அந்த பூவானது கனி கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மரத்தில் 2 வகை உண்டு. ஒன்று ஆண் பப்பாளி, இன்னொன்று பெண் பப்பாளி. ஆண் பப்பாளி கனி கொடுக்காது, பெண் பப்பாளி கனி கொடுக்கும். ஆகையினாலே அதை அருகிலே வைக்கிற பொழுது ஆண் பப்பாளி பக்கத்துல பெண் பப்பாளி கன்றை நட்டு வைக்கிற பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவோடு இணைந்து வாழும் வாழ்க்கை.
கிறிஸ்து சபை. நானே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல். ஹெட் இயேசுவே சபை. உறுப்பினர்களாகிய நாம் யார்? அவருடைய சரீரம். அவருடைய சரீரம். இயேசு சரீரத்தில் பாடுபட்டார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் சட்டுன்னு. யாக்கோபு 3:18. யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மாறாக சண்டைக்கு காரணமானவங்களா இருந்துடக்கூடாது. ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அன்பு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். முழு ஜெபம்னா ஓடி வருவ, உபவாச ஜெபம்னா ஓடி வருவ, முழு ஜெபத்தில் 50 பேர் கலந்து கொண்டோம், இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. அன்பு இல்லை. ஜெபிக்காம தேவனுடைய கனியை ருசிப்பது எப்படி? சொல்லுங்க. ஜெபிக்காம தேவனுடைய கனியை ருசிப்பது எப்படி? கனியை ருசிக்கணும் நமக்கு ஆசையா இருக்கு. தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கு. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஜெபி, ஜெபி.
கர்த்தருடைய சமூகத்திலே நேரத்தை ஒதுக்கு. தேவன் பிரயாசங்களை கொடுக்கக்கூடியவராய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நல்ல கையத்தடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நல்ல கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையுள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. பாத்தீங்களா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு கால இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, உங்களுடையதை அல்ல உங்களையே நேசிக்கிறோம். ரெண்டு தீமோத்தேயு 4:4 தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப திரளான போதகர்களை நியமித்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம், நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. அடுத்த வசனம், உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் பிரியமாயிருந்து சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். 2 கரங்களை பேத்தி சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணல. எல்லாரும் சற்று நேரம் அந்நிய பாஷைகளை பேசி சற்று நேரம் அந்நிய பாஷைகளை பேசலாமா? கொஞ்ச நேரம். ஓ ராபா ஷியா கரா பாலா சாந்தாலா, ஓ ராபானா ரியா கரா பாலா ஷாபரா பாலா தூரா பானா ரிகா தரா பாலா, ஓ சங்கனா பௌஷியாந்தரா பாலா தூரா பாலா, ஓ ஷபனா ரிகதனா பௌஷியாங்கரா பாலா, ஓ ரந்தனா ரிகதனா பௌஷியாங்கலா பௌஷனா பதூரா பாலா. ஓ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:15.
ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். 2 கையை வைத்து சொல்லலாமா? நான் சொல்லுங்க. 2 கரங்களை வைத்து 2 கையை வைத்து 2 கரங்களை வைத்து நல்லா 2 கையை வைத்து பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. நான் உங்களில் அதிகமாய் அன்பு கூறினேன் அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்மளால எப்படி செய்ய முடியும்? அப்போஸ்தலன் பவுலால செய்ய முடிந்தது. இவர் அதிகமா அன்பு கூறாரு, கொரிந்து சபை குறைவா அன்பு கூறுது. அதை குறித்து அவர் கவலைப்படல. உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆத்தும பாரத்தோடு கூட தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள்? சந்தோஷமாய் நான் அதிகமாய் அன்பு கூறினால், நீங்கள் குறைவாய் என் மேல் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. சந்தோஷமாய் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய வசனத்துக்கு நேராக எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் முழங்கால் போடலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு. ஓ ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. அபிஷேகம் என் தலைமை. அபிஷேகம் என் தலைமையிலே எனக்கு
அபிஷேகம் 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 என் தலைமையிலே அபிஷேகம் என் தலைமையிலே முழங்கிடுவேன் சுவிசேஷம் அபிஷேகம் 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 என் மேலே அபிஷேகம் என் மேலே அபிஷேகம் 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 என் மேலே ஆவியானவர் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே நல்ல கையை தட்டி receive the power of God. Receive the power of God. Receive, 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 receive. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். கர்த்தருடைய வல்லமையை ருசி பாருங்கள். கர்த்தருடைய வல்லமையை ருசி பாருங்கள். தேவ ஆவியானவர் பகிரங்கமாய் உங்கள் நடுவில் கடந்து வருகிறார். தேவனுடைய ஆவியானவர் அக்கினியாய் உங்கள் நடுவில் கடந்து வருகிறார். தேவனுடைய ஆவியானவர் அக்கினியாய் உங்கள் நடுவில் கடந்து வருகிறார். ஆமென், 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 ஆமென். ஓ praise the Lord, praise the Lord, praise the Lord. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Praise the Lord. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி தேவனை துதிங்க, தேவனை துதிங்க. வாய் விடுங்க, வாயை விரிவாய் தர அப்பொழுது நன்மையால் நிரப்புவேன். வாயை விரிவாய் தர அப்பொழுது நன்மையால் நிரப்புவேன். எல்லாம் வாயை திறந்து துதிங்க, துதிங்க. அக்கினி இறங்கட்டும், 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 அக்கினி இறங்கட்டும். Praise the Lord. நாம் எல்லாரும் திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் விதமாக நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம்.